ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இன்றைக்கி வந்து கான்ஸ்டியூஷன் கொஸ்டின் பார்க்கலாம். ஃபஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா, மாநில சட்டமன்ற கீழவையின் உறுப்பினர்கள் எத்தனை உறுப்பினர்களுக்கு இடையில் இருக்கலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு மாநிலத்தில் சட்டமன்றத்தில் வந்து கீழவையில் பார்த்தோம் அப்படின்னா மினிமம் எத்தனை பேர் இருக்கணும், மேக்ஸிமம் எத்தனை பேர் இருக்கணும் அப்படிங்கிறதான் அந்த கொஸ்டின். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து 60 to 500 பேர் வரைக்கும் இருக்கலாம் அப்படி சொல்லியிருப்பாங்க. இப்போ நம்ம தமிழ்நாடு பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு சட்டமன்றத்தில் மொத்தம் 234 பேர் இருக்காங்க. இதே வந்து ஹையஸ்ட்டாக யார் இருக்கான்னு பார்த்தோம்னா யூபியில் வந்து 404 சீட்ஸ் இருக்குது. அடுத்த கொஸ்டின் பார்த்திங்க அப்படின்னா, மதிப்பீட்டு பாராளுமன்ற குழுவில் எத்தனை உறுப்பினர்கள் உள்ளனர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த மதிப்பீட்டு பாராளுமன்ற குழுவில் வந்து இதுதான் ஃபஸ்ட்டு 1900 குடியரசு ஆனதுக்கு அப்புறம் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு குழு. 1950 ஆரம்பிக்கப்பட்ட குழு. இதுதான் பாராளுமன்ற குழுவிலே ரொம்ப பெரிய குழு அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் பார்த்திங்க அப்படின்னா சேர்றப்ப வந்து மொத்தம் வந்து 25 பேர் இருந்திருப்பாங்க. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா 1956 அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் 30 பேர் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க. அதாவது +5 இன்க்ரீஸ் பண்ணி 30 பேராக இருப்பாங்க. ஸோ இப்போ எத்தனை பேர் இருப்பாங்க அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, மதிப்பீட்டு பாராளுமன்ற குழுவில் மொதல் வந்து 30 பேர் இருப்பாங்க. இவர் வந்து இந்த மதிப்பீட்டு பாராளுமன்ற குழு அப்படிங்கிறது ஜான் மாத்தாய் அப்படின்ற அவரோட பரிந்துரைப்படி தான் வந்து கொடுத்துருப்பாங்க. அவர் பரிந்துரைப்படி வந்து ஸோ இந்த மாதிரி குழு ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு பாராளுமன்ற குழு வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா 3வது கொஸ்டின், இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் இடம்பெற்றுள்ள நெருக்கடி நிலையின் வகைகள் எத்தனை? ஸோ நம்ம இந்திய கான்ஸ்டியூஷன் படி பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் வந்து 3 வகை நெருக்கடி நிலை அப்படின்றது இருக்குது. ஒன்று பார்த்தோன்னா தேசிய நெருக்கடி விதி 352, மாநில நெருக்கடின்னு பார்த்திங்கன்னா 356, நிதி நெருக்கடி அப்படின்னு பார்த்திங்கன்னா 360. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா தேசிய நெருக்கடி அப்படிங்கிறது வந்திருக்கு. மாநில நெருக்கடி அப்படிங்கிறது எல்லா ஸ்டேட்ஸ்க்கும் மேக்ஸிமம் வந்திருக்கு, நிறையா ஸ்டேட்ஸ்க்கு வந்திருக்கு. இதே வந்து நிதி நெருக்கடி அப்படிங்கிறது இது வரைக்கும் வந்ததே கிடையாது. ஆனால் இது வந்து 1991 வந்து வர மாதிரி இருந்தது, அந்த சூழ்நிலை ஏற்பட்டது. ஆனால் ஸோ அதுக்குரிய வந்து எக்கனாமிக் ரீதியாக வந்து நிதி நெருக்கடி வந்து வர வந்து விடலை. ஸோ அதான் அந்த 3 நெருக்கடிக்குரிய விதிகளும். அடுத்து பார்த்திங்கன்னா மக்களவையின் சபாநாயகர் அப்படின்னு கேட்குறாங்க. மக்களவையின் சபாநாயகர் வந்து எப்படி தேர்ந்தெடுக்கப்படுறாரு அப்படின்னா, மக்களவை அங்கத்தினால் தேர்ந்தெடுக்கப்படுறாரு. ஸோ மக்களவை உறுப்பினர்கள் எல்லாருமே சேர்ந்தால் வந்து மக்களவை சபாநாயகர் வந்து தேர்ந்தெடுப்பாங்க. இதே துணைத் தலைவர் எப்படி தேர்ந்தெடுப்பாங்கன்னா, ஸோ அவங்களுக்கு அதே மாதிரி அதே ப்ரொசீஜர் படியே வந்து மக்களவை உறுப்பினர்கள் தான் எல்லாமே துணைத் தலைவர் தேர்ந்தெடுப்பாங்க. இதில் அவங்க பதவி நீக்கம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட அறுதி பெரும்பான்மை, அதாவது பார்த்தா வந்திருக்கவங்கள 50% மேலே வந்து ஸோ அதாவது ஒப்புதல் தெரிவிக்கணும். அப்படி தெரிவித்தா மட்டும் தான் வந்து மக்களவை சபாநாயகர் வந்து தூக்க முடியும். ஸோ இவர் தான் வந்து இந்த மக்களவை அப்படின்றதோட தலைவராக வந்து இவர் தான் செயல்படுவார். அந்த அவைக்கு இவர் தான் தலைவர். ஸோ எல்லா அதிகாரங்களும் எல்லாமே இவர்கிட்ட தான் இருக்குது. அடுத்து பார்த்தோன்னா, பொதுவாக 2 பாராளுமன்ற குழுக்களிடையே உள்ள கூட்டங்களுக்கிடையே உள்ள அதிகபட்ச கால இடைவெளி அப்படின்னு எவ்வளோ கேட்குறாங்க. ஸோ 2 பாராளுமன்ற கூட்டங்களுக்கிடையே எவ்வளோ கால இடைவெளி இருக்கணும், அதிகபட்சமாக எவ்வளோ இருக்கணும் பார்த்தோன்னா மொத்தம் வந்து 6 மாதத்துக்கு மேலே வந்து மிகாமல் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. ஸோ மொத்தம் வந்து 3 கூட்டத்தொடர் வந்து நடக்கும். இதில் பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொருத்துக்கும் கேப் பார்த்தோன்னா 6 மாதத்துக்கு மேலே போகக்கூடாது அப்படிங்கிறது தான் ஸோ கான்ஸ்டியூஷனோட ஒரு ரூலாக வந்து இருக்குது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா தற்பொழுது உள்ள மக்களவையின் அதிகபட்ச உறுப்பினர்கள் எண்ணிக்கை எத்தனைன்னு கேட்டிருக்காங்க. தற்போது உள்ள மக்களவையோட அதிகபட்ச உறுப்பினர்கள் பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் 545 பேர் இருக்காங்க. ஸோ எத்தனை பேர் இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 550 + 2. இந்த +2 யார் அப்படின்னா ஆங்கிலோ இந்தியன்ஸ் வந்து குடியரசு வந்து நியமிப்பார் 2 பேரை. ஸோ அந்த 550 பேர் வந்து மக்கள் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ஆனால் இப்போ எத்தனை பேர் இருக்காங்க பார்த்தோன்னா 543 + 2 இருக்கிறாங்க. ஸோ இந்த ஆங்கிலோ இந்தியன்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக நியமிக்கப்படணுமா அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் கிடையாது. ஸோ இந்த நிறைய பேர் வந்து மக்களவையில் வந்து போதிய அளவு வந்து சீட்ஸ் இல்லை, ஸோ நிரப்பப்படலை அப்படின்னா ஆங்கிலோ இந்தியன்ஸை குடியரசை வந்து நியமிப்பார். அடுத்த கொஸ்டின் பார்த்திங்க அப்படின்னா, கீழ்கண்டவர்களில் எந்த அதிகாரம் குடியரசு அதிகாரம் அல்ல அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ பார்த்திங்க அப்படின்னா மக்களவை கூட்டுவது, மக்களவை கலைப்பது, மக்களவை நீண்ட காலத்துக்கு ஒத்திவைப்பது.
ஸோ இது மூணுமே வந்து அவரோட அதிகாரத்தில் வந்து வந்துடும். விதி பார்த்திங்க அப்படின்னா 85. இதே வந்து மக்களவை தற்காலிகம் ஒத்திவைக்கிற அதிகாரம் மட்டும் அவர்கிட்ட வந்து வராது. ஏன்னா அது வந்து இப்படி தற்காலிக ஒத்திவைக்கிற அதிகாரம் இருக்குன்னா சபாநாயகர்கிட்ட மட்டும்தான் வந்து இருக்குது. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா 8வது கொஸ்டின், இந்திய குடியரசுத் தலைவர் தேர்தலில் வந்து ஏற்படும் வழக்குகளை விசாரிக்கிறது யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ குடியரசுத் தலைவர் தேர்தல், அதாவது துணை குடியரசுத் தலைவர், குடியரசுத் தலைவர், ஸோ 2 பேர் தேர்தலுமே வந்து ஏதாவது முறைகள் நடந்தது அப்படின்னா விசாரிக்கிற ஒரே அதிகாரி யார்ட்டுக்குன்னா உச்சநீதிமன்றம் மட்டும்தான் இருக்குது. ஸோ அவங்க பார்த்து என்ன தீர்ப்பு கொடுக்குறாங்களோ அது மட்டும்தான் அவங்க வந்து ஸோ எல்லாமே விசாரித்து முடிச்சுட்டு தேர்தல் வந்து செல்லாது அப்படின்னு அறிவிக்க விட்டால் தேர்தல் செல்லாததாக மட்டும்தான் ஆக முடியும். யாருமே வந்து மேல்முறையீடு எதுவும் பண்ண முடியாது. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா மக்களவை உறுப்பினர் ஆவதற்கு ஒரு குடிமகனுக்கு இருக்க வேண்டிய வயது வரம்பு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு வந்து மக்களவையில் எம்பி ஓட்டு, எம்எல்ஏ ஓட்டு எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா 25 வயசு ஆனால் தான் எல்லாத்துக்கும் நிற்க முடியும். அடுத்து பார்த்திங்கன்னா கீழ் குறிப்பிட்ட வேலையில் எது அடிப்படை உரிமை அல்ல அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது பார்த்திங்க அப்படின்னா பணி செய்ய உரிமை. ஸோ இது மட்டும்தான் வந்து அடிப்படை உரிமையில் வராது. ஏன்னா சமத்துவ உரிமை அப்படிங்கிறது விதி 14 to 18 வரைக்கும் வந்துடும். சுதந்திர உரிமை அப்படிங்கிறது 19 22 வரைக்கும். சுழல்காரமை அது பார்த்தோன்னா 23 24 வந்து வந்துடும். ஸோ பணி செய்ய உரிமை அப்படிங்கிறது வந்து வராது. அடுத்து பார்த்திங்கன்னா எந்த அரசியலமைப்பு சட்ட திருத்தம் சொத்துரிமையை அடிப்படை உரிமைகள் பட்டியலிருந்து நீக்கியது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ சொத்துரிமையை நீக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 44 சட்டத்திட்டம் 1978. ஸோ இதன்படி தான் வந்து தூக்கிட்டு 300A அந்த கான்ஸ்டியூஷன் பிரிவில் வந்து வச்சுருந்துருப்பாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து அடிப்படை உரிமையில் வந்து இருந்திருக்கும். விதி 31 வந்து இருந்திருக்கும். இப்போ வந்து தூக்கி இருந்திருப்பாங்க. அந்த கான்ஸ்டியூஷன் வந்து 44 சட்டத்திட்டம் 1978 படி தூக்கி இருந்திருப்பாங்க. ஸோ இருக்கிற ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா 44. அடுத்த 12வது கொஸ்டின், குடியரசுத் தலைவர் எத்தனை முறை தேசிய அவசரகால பிரகடன நிலைமையை அறிவித்துள்ளார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எத்தனை முறை வந்து தேசிய நெருக்கடி வந்து அறிவிச்சிருக்காரு அப்படின்றது தான். ஸோ இது வரைக்கும் பார்த்தோன்னா மொத்தம் 3 முறை வந்து இது மாதிரி அறிவிச்சிருக்காங்க. வருஷம் பார்த்திங்க அப்படின்னா 1962 வந்து இந்தோ சீன போர் நடந்திருக்கும். ஸோ லடாக் பிரச்சனைக்காக நடந்திருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா 1971 77 வரைக்கும் நடந்திருக்கு. கிட்டத்தட்ட 7 வருஷம். அந்த 7 வருஷமே இந்த இந்திரா காந்தி தான் வந்து ஆட்சியில் இருந்திருப்பாங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா 75 வரைக்கும் 71 75 வரைக்கும் பாகிஸ்தானோட பிரச்சனையாக இருந்திருக்கும். 75 77 வரைக்கும் உள்நாட்டு குழப்பம் அப்படின்ற முறையில் வந்து நெருக்கடியில் வந்து அறிவிச்சிருப்பாங்க. ஸோ அதுதான் வந்து முக்கிய காரணமாக இருக்கும். அந்த இது அறிவித்தது யாருன்னு அப்படின்னா இந்திரா காந்தி தான் வந்து அறிவிச்சிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி தேசிய நெருக்கடி இதை பற்றி ஆராய்றதுக்காக போட்ட கமிஷன் பார்த்திங்க அப்படின்னா ஷா கமிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஷா கமிஷனை வந்து அந்த ஷா கமிஷனை யார் போட்டது அப்படின்னு பார்த்தோம்னா மொரார்ஜி தேசாய் தான் 1978 வந்து விசாரணை பண்ணுறதுக்காக போட்டிருந்திருப்பார். ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா 13வது கொஸ்டின், இந்தியாவில் எல்லைகளை மாற்றியமைக்கக்கூடிய அதிகாரம் பெற்றவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்மளோட இந்தியாவில் வந்து எல்லைகளாக மாற்றியமைக்கக்கூடிய ஒரே அதிகாரம் பெற்ற அமைப்பு பார்த்தோம் அப்படின்னா பாராளுமன்றம் மட்டும்தான் வந்து இருக்குது. வேறு யாருமே இல்லை. ஸோ எல்லைகளை மாற்றணும் அப்படின்னா அதில் வந்து 3ல் 1 பங்கு வந்து ஸோ பெரும்பான்மை அப்படிங்கிறது கொடுக்கணும். தனிப்பெரும்பான்மை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது கொடுத்தா மட்டும்தான் வந்து அவங்களால எல்லைகளை வந்து மாற்ற முடியும். ஸோ இருக்கிற விதி பார்த்தோம் அப்படின்னா இப்போ 2 அப்படின்னா இப்போ இந்தியாவில் மாநிலங்களுக்கிடையே வந்து புது மாநிலத்தை வந்து உருவாக்கலாம். ஸோ அதெல்லாம் வந்து பண்ணலாம் 2. இதே 3 அப்படின்னா அதில் வந்து ஏதாவது மாற்றம் கொண்டு வருது, திருத்தம் பண்ணுறது அப்படின்றது ஸோ விதி 3 அப்படின்றதுல இருக்குது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்திய திட்டக்குழு நிறுவப்பட்ட ஆண்டு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்திய திட்டக்குழு அப்படிங்கிறது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா மார்ச் 15 1950 அப்போ ஸ்டார்ட் பண்ணிப்பாங்க. ஆனால் இப்போ திட்டக்குழு அப்படிங்கிறது வந்து இல்லை. அப்போதைக்கு வந்து நேரு வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். ஸோ எங்கேருந்து எங்கேருந்து எடுத்திருப்பார் அப்படின்னு பார்த்தோம்னா சோவியத் ரஷ்யா. ஸோ ரஷ்யாவில் வந்து எடுத்துருந்துருப்பாங்க. அப்போதைக்கு அங்கே வந்து 7ஆண்டு திட்டங்கள் வந்து நடைமுறையில் வந்திருக்கும். நம்ம வந்து 5ஆவது திட்டங்கள் அப்படின்றது எடுத்துருந்துருப்பாங்க. ஸோ நேரு தான் வந்து எடுத்திருப்பார். ஸோ இது பார்த்தோன்னா எக்கனாமிக் ரீதியாக இந்தியாவை வந்து முன்னேற்றணும் அப்படின்ற நோக்கத்துக்காக தான் அதை எடுத்திருப்பாங்க. ஆனால் இப்போ வந்து திட்டக்குழு வந்து 1/1/15 கேன்சல் 2015 கேன்சல் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம
பிரதமர் கேன்சல் பண்ணியிருப்பார். ஸோ இது பதிலாக தான் வந்து நிதி ஆயோக் அப்படின்னு ஆரம்பிச்சிருப்பாங்க. இது எதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து ஒரு மாநிலம் வந்து சென்ட்ரலை சார்ந்து தான் வந்து இருக்குது. ஸோ பண விஷயமா இருந்தாலும் சரி, இல்லை ஏதோ ஒரு ஹெல்ப் விஷயமா வந்து மத்திய சார்ந்தே இருக்குது அப்படின்னுட்டு. ஸோ இனிமேல் அது மாதிரி நிலம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாமே சுயமாக செயல்பட வந்து கற்றுக்கணும் அப்படின்றதுக்காக தான் நிதி ஆயோக் அப்படின்றது ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அடுத்த கொஸ்டின் பார்த்திங்க அப்படின்னா, மாநில ஆளுநருக்கு பதவி பிரமாணம் செய்து வைப்பது யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம மாநில ஆளுநர் அப்படின்னு பார்த்தோன்னா, ஸோ அவர் பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கிறது எல்லாமே வந்து மாநில உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி தான் பண்ணி வைப்பார். ஸோ இதே மாநில உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி பண்ணி வைப்பது யாருன்னா மாநில ஆளுநர் பண்ணி வைப்பார். மாற்றி மாற்றி இவங்க தான் பதவி பிரமாணம் வந்து பண்ணிக்குவாங்க. அடுத்து பார்த்தோன்னா 16வது கொஸ்டின், இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை இயற்றியவர்கள் அடிப்படை உரிமைகளை இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் சேர்க்க காரணமாக இருந்தது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம அடிப்படை உரிமைகள் அப்படின்னு எங்கே இருந்து எடுத்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, அமெரிக்காவிலேருந்து எடுத்திருப்பாங்க. ஸோ இந்த அடிப்படை உரிமை அப்படின்னாலே விதி வந்து 12லேருந்து 35 வரைக்கும் இருக்குது. ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, இந்தியாவில் நீதி புனராய்வு அதிகாரம் கட்டுப்பாட்டுக்கு இருப்பதற்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நீதி புனராய்வு அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம அரசியலமைப்பு சட்டத்தோட உயர் அதிகாரம். இதன் மூலமாக தான் வந்து நீதி புனராய்வு அப்படின்றத கட்டுப்பாட்டில் வந்து இருக்குது. ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா 18வது கொஸ்டின், எந்த அவை உறுப்பினர் அல்லாதவரால் தலைமை தாங்கப்படுகிறது. ஸோ எந்த அவை உறுப்பினர் அல்லாதவரால் தலைமை தாங்கப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் பார்த்திங்க அப்படின்னா மக்களவை தான் வந்து ஆன்சர். சாரி, இந்த ஒரு கொஸ்டின் மட்டும் அதில். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து மாநிலங்களவை அப்படின்றது வரும். ஏன் மாநிலங்களவை அப்படின்னு பார்க்குறோம் அப்படின்னா, நம்ம இந்திய துணை குடியரசுத் தலைவர் தான் வந்து தலைமை தாங்குவார். ஸோ அவர் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதோட உறுப்பினர் வந்து கிடையாது இவர். ஏன்னா அவர் வந்து துணை குடியரசுத் தலைவர். ஸோ அவர் வந்து மாநிலங்களவை தலைவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவர் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா அவை உறுப்பினரால் தான் தலைமை தாங்க படிக்கிறது அப்படின்றதுக்குரிய இது அவர் தான். ஸோ எந்த அவை உறுப்பினர் அல்லாதவரால் தலைமை தாங்க படிக்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா மாநிலங்களவை. ஏன்னா ஸோ இந்திய துணை குடியரசுத் தலைவர் தான் அதுக்கு வந்து தலைமை வகிப்பார். ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா, மாநிலங்களவையின் உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்படும் கால அளவு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு மாநிலங்களவையோட உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்படும் கால அளவு பார்த்தோம் அப்படின்னா 6 வருஷம். சி ஆன்சர். இதில் பார்த்தோம் அப்படின்னா 3/1 பேர் வந்து 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி இடம்பெயர்ந்துக்கிட்டே மாறி மாறி வந்துக்கிட்டே இருந்திருப்பாங்க. ஸோ தேர்ந்தெடுக்கிறது யார் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம மாநிலங்கள் எல்லா ஸ்டேட்ஸும் சேர்ந்து எல்லா சட்டப்பேரவை உறுப்பினர்கள். ஸோ அதில் பார்த்தோம் அப்படின்னா 6/1 பேர் வந்து குடியரசுத் தலைவர் நியமிப்பார். அடுத்து 12/1 பேர் வந்து பட்டதாரிகள், ஸோ ஆசிரியர்கள். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி மேலே இருக்க ஒர்க்கிங் பீரியடில் இருக்க எல்லாமே தேர்ந்தெடுப்பாங்க. ஸோ இப்படி தான் வந்து மாநிலங்களவை உறுப்பினர் தேர்ந்தெடுப்பாங்க. இதில் பார்த்தோன்னா மாநில உரிமைகளின் ஒரு முக்கிய பொறுப்பு வகிக்கிறது யார் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த மாநிலங்கள் அவை தான் வகிக்கும். ஸோ மாநில உரிமைகளின் பாதுகாவலன் அப்படின்னு இவங்க தான் சொல்லுவாங்க. அடுத்து பார்த்தோன்னா கண்ட்ரோலர் மற்றும் இந்திய தணிக்கைத்துறை தலைவர் நியமிக்கப்படுவது யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம இது வந்து தணிக்கைத்துறை அப்படின்னாலே கேகு தான். கேகு பற்றி சொல்கிற விதி பார்த்தோன்னா 148லேருந்து 151 வரைக்கும் இருக்குது. ஸோ கேகை வந்து யார் நியமிப்பாங்க அப்படின்னு பார்த்தோன்னா குடியரசுத் தலைவர் தான் வந்து கேகை வந்து நியமிப்பார். ஸோ கேகை நியமிக்கிற ஒரே அதிகாரம் யாருக்கு இருக்குன்னா குடியரசுத் தலைவர் மட்டும் தான் வந்து கேகை நியமிப்பார். ஸோ அதுக்குரிய விதி நியமிக்கணும் அப்படி சொல்கிற விதி வந்து 148. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ மறக்காமல் வந்து நம்ம வெப்சைட்டை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. டெஸ்ட்டு வந்து எல்லாம் அடிச்சு பாருங்கள் கண்டினியூஸாக. தேங்க்யூ.